இன்னைக்கு தளிகை வந்து ரசம், சேனக்கிழங்குல பொடுத்துவல், முருங்கைக்காய் கூட்டு. ஆமாம், ரொம்ப சிம்பிளான தளிகை இன்னைக்கு. என்னென்னா இந்த சேனக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டு அந்த தக்காளி இருக்கு இல்லையா, கடுகு உளுத்தம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இதையும் போட்டு சாம்பார் பொடி போட்டுருவேன். முருங்கைக்காய் வந்து ஆற்றுல காய்ச்சி முருங்கைக்காய் தக்காளி வேக வச்சுட்டு அந்த துவரம்பருப்பு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் மிளகா தேங்காய் வறுத்து அரைச்சி விட்ருவேன். ரசம் வந்து நார்மலாக புளி போட்டிருக்கேன், உப்பு போட்டு கொதிக்க தக்காளி போட்டு கொதி வந்தோடனே சாம்பார் ரசப்பொடி போட்டு பருப்பு ஜலம் விட்டு இறக்காட்டு. முருங்கைக்காய் தக்காளி போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். ரசத்துக்கு புளி தக்காளி போட்டிருக்கேன். புளி தக்காளி போட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் உப்பு மஞ்சப்பொடி போட்டுறேன். அது பாட்டு வந்துட்டு இருக்கட்டும். உப்பு மஞ்சப்பொடி போட்டாச்சு. நம்ம ஷாமலா நவராத்திரி பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கோவில் எல்லா பெருமாள் கோவிலையும் விசேஷம் இருக்கு இல்லையா, அது எது என்னன்னு கேட்டாங்க. நவராத்திரிகள்லாம் பெருமாள் கோவில்லையும் விசேஷம் இருக்கும். இதுக்கு பின்னால் இருக்கிற பொருள் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், அர்த்தம் ஈஸியாக புரியும். கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் பிறக்கிறார் சிறைச்சாலையில். அதே இரவில் நந்தகோபனுக்கும் யசோதாக்கும் லக்ஷ்மி பிறக்கிறார். ஆமாம், அது தெரியும்ல. அந்த லக்ஷ்மிக்கு மாயான்னு பேர். இந்த மாதிரி எல்லா அவதாரங்களுக்கும் மகாலட்சுமியும் கூடவே வருவான், தாயாரும் கூடவே இருப்பான், பெருமாள் கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பான். நம்ம சம்பிரதாயத்தில் வந்து மாயான்னு சொல்லுவோம். மாயாங்கிறது 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து யோக மாயா, இன்னொன்று வந்து மகாமாயா. இந்த மாயாங்கிறது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து இது உண்டு. இந்த மாயாவோட வேலை என்ன தெரியுமா, நம்மளை மாதிரி பக்தர்கள் தான் இல்லையா, பெருமாளை சேவிக்கணும், பெருமாளோட திருவடியை அடையணும் அப்படிங்கிறது வந்து தடையாக இருக்கிறதும் மாயா தான், நம்மளை கூட்டின்னு போகிறதும் மாயா தான். அதுக்கு பேர் தான், அதனால தான் மாயான்னு சொல்லுவாங்க. யோக மாயா வந்து நம்மளை வந்து தடுப்பாளாம். எப்படி தடுப்பா அப்படிங்கிறது வந்து இந்த லௌகிக்க வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொடுப்பாளாம். ஃபஸ்ட்டு ஈர்ப்பு வந்து நமக்கு அது மேலே வரமாட்டோம். ஒன்ஸ் நம்ம வந்து இதுக்கு போகக்கூடாது, நம்ம புத்தி வந்து பெருமாளுக்கு போகணும் அப்படின்னும் போது நம்மளை கையை பிடிச்சுன்னு கூட்டின்னு போகிறது மாயா. அது வந்து மகாமாயா. யோக மாயா வந்து தடுக்கிறதுக்கும் மகாமாயா வந்து கூட்டின்னு போகிறதுக்கும் ரெண்டுமே அவதான். ஓகே, இந்த கான்செப்ட் தமிழ்லையும் உண்டு. மகாமாயாங்கிறது வந்து தமிழ் அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமா, நீ சொன்னால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். மகாமாயி கேள்விப்பட்டிருக்கேன். மகமாயி நேற்று பேச்சியம்மன் பார்த்தோமே, அது மாதிரி இன்னைக்கு மகமாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா. இந்த மகமாயி தான் நம்மளை கைப்பிடிச்சுன்னு பெருமாள்கிட்ட கூட்டின்னு போகிறது. அதனால் பெருமாளுடைய அவதாரங்கள், மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள் எல்லாத்துலேயும் தாயார் இருப்பாள். நவராத்திரியில் அம்பாளை சேவிக்கிறோம் அப்படின்னா பெருமாளும் இங்கே இருக்காருன்னு அர்த்தம். அதனால பெருமாள் கோவிலில் விசேஷம் நடக்கும். இது வந்து ராமாயண கதையோட தத்துவம், உள் அர்த்தம். ராமாயண கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதோட உள் அர்த்தம் நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, இந்த கான்செப்ட் நமக்கு புரியும். இந்த ராமாயண தத்துவம், அந்த வாழ்க்கை தத்துவம் என்னென்னு தத்துவம் ஃபஸ்ட்டு. அப்படியே எல்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அப்படியே வெந்திருக்கட்டும், நீ போட்டு சொல்லுங்க. அப்படியே சொல்லவா? தத்துவம் சொல்லுவேன், ஆனால் போர் அடிக்கக்கூடாது. இல்லை போர் அடிக்குமா? போர் அடிக்காது. வாழ்க்கையில் வந்து எதையோ பார்க்குறோம், எதையோ கேட்குறோம், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கனால நமக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்கிறது. இப்போ ஒரு மொபைல்லே என்னவோ பார்க்குறோம், யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு பார்க்குறோம். நம்மளோட முக்கியமான குறிக்கோள் வந்து படிக்கிற வாழ்க்கை படிக்கிறது, வேலை பார்க்குற வாழ்க்கை வேலை பார்க்குறது, நியாயமான தர்மமான முறையில் வாழ்க்கை நடத்துறது, பெருமாள் சேவிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய மெயின் கோல்ஸ். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மொபைல், டிவி, சீரியல்ஸ் அதான் பார்த்துட்டு இருக்கோங்க. இதை வந்து அடக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் நமக்கு.
இதை வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து விழிப்புணர்வு வேணும். நம்ம வந்து இந்த பாதையில் போயின்னு இருக்கோம், தவறான பாதையில் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறது மனசில் வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வு வந்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக முன்னோர்கள்லாம் சொன்ன மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கு மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதில் ஒரு வழி தான் பிராணாயாமம். பிராணாயாமம் பண்ணுவோம். பிராணாயாமம் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்தி வரும். அந்த சக்தியால் நம்ம இந்த தவறான பாதையிலிருந்து வெளியே வந்து நல்ல பாதைக்கு போகும். மனசு ஒரு நிலைப்படும். மனசு ஒரு நிலைப்படணும். பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். இதுதான் வாழ்க்கை. இது வந்து அப்படியே ராமாயணத்தில் எடுத்துக்கலாம். மொபைல் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம் அப்படின்னா எதோடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குது தெரியுமா? இந்திரியங்களோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். இந்திரியங்கள்லாம் என்னது? பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்திரியங்கள். இந்திரியங்கள் வந்து 10 இந்திரியங்கள் இருக்கு. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், 10 இந்திரியங்கள் இருக்கு. இது யார் தெரியுமா? ராமாயணத்தில் ராமன் அப்பா பேர் என்ன? தசரதன். தசம்னா எவ்வளவு? 10. அந்த இந்திரியங்கள் தசரதன் அப்படின்னா நம்ம தான். அது நம்ம வந்து 10 இந்திரியங்களை ஒரு தேர் மாதிரி எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். பெருமாள் கோவிலில் தேர் இழுக்கிறது இந்த கான்செப்ட் தான். அது இன்னொரு சமயத்தில் சொல்கிறேன். உடம்புல வந்து 10 இந்திரியங்கள் இருக்கு. அதை வந்து உடம்பை தூக்கின்னு நம்ம நடக்கணும்ல, அதான் ரதம். தசரதன். தசரதனுக்கும் கௌசல்யாக்கும் ராமன் பிறகுறான். கௌசல்யாங்கிறது யாரு? இங்கே வந்து ஆற்றல், திறன். கௌசல்யாங்கிற பேருக்கு அர்த்தமே வந்து ஆற்றல்னு பேர். ஆற்றல், திறன். தசரதனுக்கும் கௌசல்யாக்கும் ராமன் வந்து இருக்கான். பட்டாபிஷேகத்தை அன்னைக்கு அவனுக்கு காட்டுக்கு போகிறதா கட்டளை வருது. அப்பாட்டு காட்டுக்கு போகிறான். கூடவே லக்ஷ்மணனும் சீத்தையும் போகிறான். சீத்தை எங்கள் காட்டில் இருக்கும்போது ஒரு மாயமான பார்த்து ஆசைப்படுறான் இல்லையா? மாயமான பார்த்து ஆசைப்பட்டு ராவணன்கிட்ட போயிடுறான். ராவணன் வந்து அந்த சமயத்தில் சீத்தையை அபகரிச்சுன்னு போயிடுறான். லக்ஷ்மணனோட துணையோடையும் ஆஞ்சநேயரோட துணையோடையும் ராமன் வந்து சீத்தையை மீட்டு வந்து அயோத்தியில் திருப்பி பட்டாபிஷேகம் நடக்குது. இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே முக்கியம். ஒன்னொன்னு நம்ம வந்து உடம்போட, மனசோட, வாழ்க்கை தத்துவத்தோட கம்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆனால் தசரதன் சொன்ன மாதிரி இந்திரியங்களுக்கும் ஆற்றலுக்கும், 10 இந்திரியங்களுக்கும் ஆற்றலுக்கும் உருவானது இந்த ராமன் அப்படிங்கிற கோட்பாடு. ராம் பிரின்சிபல் வந்தாச்சு. வந்து சீத்தை அப்படிங்கிறது வந்து மனசுன்னு அர்த்தம். மனசு. ஏன்னா மனசு இருக்கு இல்லையா, பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படும். யாரை பார்த்து ஆசைப்பட்டா? மானை பார்த்து. அது என்ன மான்னு சொல்கிறோம்? மாயம். இந்த மாயா அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி. நான் சொன்னேன் இல்லையா, லக்ஷ்மி வந்து யோகமாயாவும் மகாமாயாவும் வரா. யோகமாயாவுடைய வேலை என்ன? பார்க்கறதெல்லாம் ஆசைப்பட வைப்பா. முதல்ல வந்து பார்க்கறதுக்கு ஆசைப்பட வைப்பா இந்த யோகமாயா. இந்த யோகமாயாவோட வேலை அப்படிங்கிறனால இந்த மானுக்கு பேர் மாயமான். இந்த மாயமான பார்த்து ஆசைப்படுறான். இந்த மனசுங்கிறது வந்து பார்க்கறது ஆசைப்படும். வேண்டாத சமயத்தில் கோவப்படும். சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக நடக்கும், சில சமயத்தில் குழந்தைத்தனமாக நடக்கும். பார்க்கறது மேலே கேட்கறதெல்லாம் வந்து ஆசைப்படும். இதுதான் மனசுங்கிறது. இது எல்லாமே சீத்தையோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். ராமாயணத்தில் மாயமான பார்த்து ஆசைப்படுவான். மாயமான பார்த்து ஆசைப்பட்டு அந்த மான் வேணும்னு சொல்ல ராமன் பார்த்துட்டே போடுவான். பல் ராமன் வரத்துக்கு லேட் ஆகும். அப்போ லக்ஷ்மணனையும் போய் கூட்டின்னு வர சொல்லும்போது லக்ஷ்மணன் வந்து இல்லை, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்லுவான். அப்போ சீத்தை என்ன சொல்லுவா? லக்ஷ்மணனை பார்த்து தகாத வார்த்தை சொல்லிடுவான். என்ன சொல்லுவா? இந்த மாதிரி சமயத்துக்கு காத்துட்டு இருந்தியா அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து தகாத வார்த்தை சொல்லுவான். அதான் மனசுங்கிறது. நமக்கே கட்டுப்பாடு இல்லாமல், நான் என்ன சொல்கிறோங்கிற கட்டுப்பாடு இல்லாமல் பேச வைக்கிறது மனசு. அதான் இந்திரியங்கள் வந்து நம்மளுடைய கட்டுப்பாடில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பேசி
அந்த சமயத்தில் சரியாக வந்து ராவணன் அமகரிச்சுட்டு போயிடுறான். ராவணன் அப்படிங்கிறது யாரு? இந்த தத்துவத்தில் பார்க்கும்போது ராவணன் அப்படிங்கிறது வந்து ஆசை. ராவணன்றது ஆசை. மொபைல் டிவி பார்க்குறது வந்து என்னது? ஆசை. இந்த ஆசை இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இதை பார்க்க மாட்ட. படிக்கிற சமயத்தில் இதை பார்க்க மாட்டோம். அந்த ஆசை இல்லைன்னு, அந்த ஆசை தான் ராவணன். அந்த மனசை கவர்ந்துட்டு போகிறான். மனசு தான் சீத்தைன்னு சொன்னேன் இல்லையா? மனசை கவர்ந்துட்டு போயிடுறது எது? ஆசை. ஆசை இருக்கும்போது மனசு உன் கட்டுப்பாட்டில் இருக்காது. இந்த மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத போது ஆசையோட ஆதிக்கம் ஜாஸ்தியாகும். இது நமக்கு புரியணுங்கிறது தான் வந்து விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம், அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த விழிப்புணர்வோட கதாபாத்திரம் யார் தெரியுமா? விழிப்புணர்வுக்கு கதாபாத்திரம் வந்து லக்ஷ்மணன். அதான் எப்பவுமே தூங்காமல் அண்ணாவை பாதுகாத்துருப்பான்னு சொல்லுவாள் இல்லையா? தூக்கத்தை வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுத்துருவார். தூங்காமல் பாதுகாக்கிறனால லக்ஷ்மணன் வந்து விழிப்புணர்வுடைய உருவகம், அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா பிராணாயாமம் மாதிரி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு மனசை கட்டுப்படுத்துறதுக்கு. இதில் பிராணாயாமத்தோடைய உருவகம் ஆஞ்சநேயர். அதனால தான் ஆஞ்சநேயர் வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு காத்து பயிற்சி தானே பிராணாயாமம். அதோட உருவகம் வந்து ஆஞ்சநேயர். அதனால ராமன் வந்து ஆஞ்சநேயரோட உதவியோடையும் லக்ஷ்மணனோட உதவியோடையும் போய் ஆசையை அடக்கி, அதாவது ராவணனை வதம் பண்ணி மனசை தன்னுடைய கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்துடுவார். அதான் ஆத்மாங்கிறது ராமன். இந்த ஆத்மா இல்லையா? இந்த ஆத்மா வந்து எதாலையும் தொடர்பு இல்லாத ஒரு பொருள் வந்து ஆத்மா. ஆத்மா பொருட்கள் எதோடைய சார்புலையும் இருக்காது. அது உருவகம் கிடையாது இல்லையா? எதோட சார்புலையும் இருக்காது அது அந்த ஆத்மா. அதனால தான் அந்த ஆத்மா வந்து இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணும்போது ஒரு மீடியம் அதுக்கு தேவைப்படும். மீடியம் அப்படிங்கிறது தாயார். அதனால நவராத்திரியில் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, நவராத்திரியில் நம்ம வந்து பெருமாளையும் நினச்சிப்போம். பெருமாள் விசேஷங்கள் எல்லாத்துலேயும் தாயாரும் உண்டு, தாயாருடைய விசேஷங்கள் எல்லாத்துலேயும் பெருமாளும் உண்டு. அதனால தான் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், வரதராஜ பெருமாள் இதெல்லாம் நவராத்திரி அன்னைக்கு நவராத்திரி சமயங்களில் நல்ல விசேஷம் உற்சவம்லாம் நடக்கும். நான் ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடாது. வைஷ்ணவாவில் வந்து சேர்த்தி சேவைனே பண்ணுவோம். ஸ்ரீரங்கத்தில் 2 பேரும் சேர்த்து தான் பண்ணணும். ஏன்னா கான்செப்டே அப்படி தான், 2 பேரும் சேர்ந்து தான். பெருமாள் மட்டும் தனியாக இங்கே அவதாரம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மீடியம் வேணும். அதுதான் தாயார். இதான் வந்து வாழ்க்கை தத்துவம். இதான் ராமாயண கதைக்கு பின்னால் இருக்கிற தத்துவம். சூப்பர். நீ கேட்ட கேள்வி, நேற்று கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். பயங்கரமாக இருக்குங்களே. அப்படியா? எங்கேயோ கனெக்ட் பண்ணி எப்படியோ கனெக்ட் பண்ணி இல்லை, ஆக்சுவலாக வந்து எவ்வளோ அழகாக இருக்குது வந்து எவ்வளோ நம்மளோட இதில் சம்பிரதாயத்தில் வந்து நல்லா இருக்குது. இது வந்து ராமாயணம், இவ்வளோ கதை படிக்கிறோம்ல, ராமாயணத்தை வந்து இதோட தத்துவம், இதோட பொருள் வந்து ஒரே வரியில் சொல்லலாம். ஒரே வரி வந்து ஆசை அடக்கு, அவ்வளோதான். இதோட தத்துவம் வந்து ஆசையை அடக்கு. ஆசை அடக்குங்கிறத ராவணவதம். ராவணவதம் முடிஞ்சதுக்கப்புறம் அயோத்திக்கு போகிறா இல்லையா? அயோத்திங்கிற வார்த்தை வந்து ஆயுத்தம். யுத்தம்ங்கிறது சண்டை. ஆனா சண்டை இல்லைன்னு அர்த்தம். இந்த மனசை கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்துட்ட அப்படின்னா யுத்தமே கிடையாது, பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அயோத்திக்கு வருவா. அயோத்தியில் பட்டாட்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லா வார்த்தைக்கும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டோன்னா தத்துவம் புரிஞ்சிடும் நமக்கு. நம்ம வந்து என்னென்னா இந்த டிவிலலாம் வருது இல்லையா, ராமாயண சீரியல், ராமாயண கதையெல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கோ எங்கேயோ நடந்தது, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நம்ம வந்து இதிலேருந்து வெளியே வந்து பார்க்கக்கூடாது. இதுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே ராமாயணம் நடக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா தத்துவம் புரிஞ்சிடும். நல்லதா? அப்படியே விட்டேன், சமையலே விட்டேன். நான் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஒன்றும் இல்லை, இந்த முருங்காய் தக்காளி வேக வச்சாங்க, இந்த தோரம்பருப்பு வேக வச்சதையும் போட்டேன். அப்படியே நல்லா வேகத்தை இப்போ வந்து எனக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 மிளகாய் வச்சு அரைச்சி அது விடுவேன். மிளகாய் வேண்டாம் அப்படின்னா சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு
வெறும் உளுத்தம்பருப்பு ஜீரகத்தை மட்டும் தேங்காய் அரைச்சி மட்டும் விடலாம் இருக்குது. இது கொதி வந்துடுத்து. இப்போ வந்து கடுகு போட்டுறேன். சப்போஸ் பேசிகிட்டே இந்த கொதி வந்துடுத்து அப்படின்னா அந்த சாத்து வந்து கொதிக்கூடாது. வந்துட்டுனா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும்னு சொன்னோம். போட்டேன். பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கொதி வரக்கூடாது. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்ல. ஆயிருக்கும். அந்த அப்பம் தொட்டு பார்க்கணும். ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இப்போ வறுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு வறுத்துக்கிறேன். ஓகே. முருங்காய் கூட்டுக்கு முருங்காய் தக்காளி வேக வச்சேன். இப்போ ரசத்தில் இருந்த கொஞ்சோண்டு துவரம்பருப்பு அதில் போட்டிருக்கேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் ஜீரகம் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் வறுத்துட்டுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இது சாம்பார் பொடி. இதை அரைச்சி அப்படியே அதை விட்டுருவேன். ஸோ இது ஆகிடுச்சு. பொடி மாரி பண்ணிட்டேன். கூட்டு நல்லா கெட்டியாயிடும். கெட்டியாயிடும். இங்கே வந்து கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். வெடிச்சோடனே போட்டு இறக்கிட்டேன். இந்த கூட்டு ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் லேசாக இது வாங்கிட்டு போட்டுட்டு வந்து இது நல்லா வெந்துடுத்துது. இந்த என்ன பண்ணுறோன்னா இங்கே அடுப்பில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வச்சு இந்த தக்காளி அதுக்கு போட்டு கொஞ்சம் இந்த சாம்பார் பொடியும் போட்டுட்டு அதையும் அப்படியே லேசாக ஊற்றி விட்டுறேன். பொறுத்துலாம் ஆகிடும். இல்லை நீ பேசினதே கணக்கு பண்ணியிருக்கேன். நேற்று பேச்சியம்மன் சொன்னீங்க, இன்னைக்கு மகமாயி. இதெல்லாம் அதனால நம்ம பேர் இதெல்லாம் இருக்கு போல் இருக்குல்ல. எல்லாம் கனெக்ஷன் இருக்கு. சும்மா வந்து எல்லாரும் வந்து இத்தனை அம்மனா இத்தனை பேரா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுத்துக்கு அது ஒரு ரீசன் இருக்கு. ஷியாமலா தேவி பார்த்தோமே, சொல்வன்மைக்கு நேர்மைக்கு ஷியாமலா தேவி. அதான் வந்து வாக்கு சுத்தமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு வாக்கு தேவி ஷியாமலா தேவின்னு சொல்கிற மாதிரி நம்ம இதுலேயும் வந்து பேச்சியம்மன் உண்டு. பேச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப என்ன சொன்னீங்க இன்னைக்கு இந்த மாயை மாயை அதுதான் சூப்பராக இருந்தது. அதனால தான் நம்ம ராமாயணத்தில் அந்த மானுக்கு பேர் மாயமான். முதல்ல வந்து தாயார் வந்து வெளிப்புற காட்சிகளையும் அந்த காரணங்களையும் கொடுத்து நம்மளை கவர்ந்துடலாம். ஒன்ஸ் நம்ம வந்து இந்திரியங்களை நம்ம கட்டுப்பாடு கொண்டு வரோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாயார் நமக்கு வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பேர் வந்து மகாமாயா. தமிழில் வந்து மகமாயி. பெருமாளை சேவிச்சா மட்டும் போகாது. சேவிக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக சேவிக்கணும். விழிப்புணர்வு சேவிச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பின்னாடி வந்துடுவான் தாயார் பெருமாள் நம்மளுக்கு. ஆமாம், சூப்பர். நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்தா கான்செப்ட் கொஞ்சம் தத்துவம் கொஞ்சம் போர் வச்சுட்டேன். போர் அடிக்கல, புரியணும். அது வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் அது கேட்குறதுக்கு. வரும். இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது வந்துடும் எல்லாருக்கும். வதக்கின்றேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரத சப்தமி. அதை பார்க்கலாம். ஆமாம், நாளைக்கு இல்லை 16ஆம் தேதி ரத சப்தமி. ஆமாம், இன்றைக்கி ஆக்சுவலாக சஷ்டி 15th இல்லையா? சஷ்டி இருக்குது இன்றைக்கி முருகனுக்கு. ஆமாம், இன்றைக்கி சஷ்டி வரதான். ஸோ நாளைக்கு வந்து ரத சப்தமி பார்க்கலாம். ஆமாம், தை அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து 5ஆவது நாள் வசந்த பஞ்சமி, 7ஆவது நாள் ரத சப்தமி. நாளைக்கு ரத சப்தமியை பற்றி பார்ப்போமா? சரி. தளிகாய் எடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முருங்கைக்காய் கூட்டு, சேனக்கிழங்கு கருமது, சாத்தமது. ஆமாம், நீங்கள் சொன்னீங்க இப்போ சாத்தமது கருமது அப்படின்லாம். ஆமாம், ஸோ இதை பற்றி ஒரு நாள் பேசலாமா? பேசலாமே. எப்படி ஆரம்பிச்சது, எப்படி இந்த நம்மளோட லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத. இது எந்த மொழின்னு கண்டுபிடிச்சிடலாமா? சாத்தமதுனா என்ன மொழி, கருமதுனா என்ன மொழி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.